Hey guys, welcome back to the channel Random Tarot Tamil. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தினமுமே டேரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்கள் கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. சரி, ரொம்ப நாள் ஆச்சு, என்ன மிஸ் பண்ணீங்களா? மிஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆமாம் மேம் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யர் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு எப்பொழுதுமே நான் என்னுடைய ரீல்ஸ் அதாவது ஷார்ட்ஸை நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு நம்ம 2 பைல் செலெக்ஷன் பண்ணிடுவோம். ஆனால் டாபிக் என்ன தெரியுமா? உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் இப்போ கரண்ட்டாக போகிட்டு இருக்குல்ல, வாழ்க்கை அப்படியே நடந்துட்டே இருக்குல்ல, தினமும் தூங்கி எழுந்துக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், திரும்ப வரோம், வீட்டு வேலை செய்கிறோம், பசங்களை பார்த்துக்கிறோம், படிக்க வைக்கிறோம், நம்ம ஜாபுக்கு போகிறோம், நம்ம படிக்கிறோம். அப்படியே வாழ்க்கையின் சுழற்சியில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் காதில் விழுதா? பிரபஞ்சத்திடமிருந்து வரக்கூடிய அந்த செய்திகளை உங்கள் வாழ்க்கையை கஷ்டமில்லாமல் வழி நடத்திட்டு போகிற ஸ்பீட் பிரேக்கர் வருதுமா, லெஃப்ட் டர்ன் போகணுமா, ரைட் டர்ன் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் உங்களை கைட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் உங்கள் காதில் விழுதா? பார்த்துருவோமா? சரி, நம்ம காதில் விழுறது கிடையாது, அது பிரபஞ்சம் டாரோட்டின் வாயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவின் வாயிலாக இன்னைக்கு யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய செய்தியை நான் அனுப்பியே தீருவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான டிவைன் ஃபெமினைன் டிவைன் மேஸ்குலின்களுக்காக இது போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வாழ்க்கை உங்களை பிரபஞ்சம் உங்களை வழி நடத்திரும், சாதாரண மக்கள் மாதிரி இல்லாமல். ஏன்னா நம்ம சாமி கும்பிட விட்டாலும் புண்ணியம் காரியம் செய்ய விட மாட்டோம். சாமி கும்பிட கோவிலுக்கு போக மறந்தாலும் தான தர்மங்கள் பண்ண மறக்க மாட்டோம். அதே மாதிரி எந்த மதத்தையும் நம்ம பெருசாக பிலீவ் பண்ணலைனாலும் எந்த மதத்தையும் நம்ம இழிவாக பேச மாட்டோம். அதே மாதிரி கருணை இல்லைங்களா, கர்மா, இதிலெல்லாம் அதிகமான நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிவைன் ஃபெமினைனுக்கு நான் சொன்னேன். டிவைன் ஃபெமினைன்னா கோயிலே கதி சாமியே கதி அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும்தான் டிவைன் ஃபெமினைன், டிவைன் மேஸ்குலின் கிடையாது. ஏன்னா மேஸ்குலினில் முக்கால்வாசி ஆம்பளைங்க கோயிலுக்கும் போக மாட்டாங்க, சாமியும் கும்பிட மாட்டாங்க, ஆனாலும் அவங்க டிவைனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க மனசு சுத்தமாக இருக்கும், அவங்க மனம் ஒரு கோவிலாக இருக்கும், அவங்க உடல் ஒரு கோவிலாக இருக்கும். சரி, ஓகே, உங்களுக்காக பிரபஞ்சம் செய்தி கொண்டு வந்திருக்காங்க. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. உங்கள் இன்ட்யூஷனை வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்யூஷன் இருக்கும். இதுதான் என்னுடைய பைல், இதுதான் என்னுடைய பைல் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்பர் 1ன்னு நம்ம வச்சுப்போம், இது நம்பர் 2ன்னு நம்ம வச்சுப்போம். சரிங்களா? ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு உண்டான செய்தி நான் தெளிவாகவும் விரிவாகவும் சொல்கிறேன். இப்போதைக்கு பிரபஞ்சம் பைல் நம்பர் 1 இந்த கார்டை சூஸ் பண்ண உங்களுக்கு உண்டான செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ், தி எம்பரஸ், தி எம்பரஸ் அப்படின்ற கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ தாயாகவோ தந்தையாகவோ இருக்கக்கூடியவங்க தன் இருக்கிற இடத்த தாய்மை உணர்ச்சியும் தந்தை உணர்ச்சியும் அதிகமாக, அதாவது தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க, தன்னுடைய ஒய்ஃபையும் தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க, தன்னுடைய குழந்தைகளையும் தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க, தன்னோட கொலீக்ஸையும் தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ எல்லாரையும் அரவணைத்து ஆதரித்து செல்லக்கூடிய குணம் படைத்த உங்களுக்கான பிரபஞ்சத்தின் செய்தி என்ன சொல்றாங்கன்னா, there is a beauty to be found in every experience. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அழகு இருக்குது. அப்படி அழகாக இல்லைன்னா அதை நீங்கள் அழகாக மாற்றக்கூடிய ஆளுமை படைத்த ஆளாக நீங்கள் இருக்கீங்க. அந்த ஆளுமையை நீங்கள் மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அழகை நீங்கள் மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற தாய்மை உணர்வு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வை நீங்கள் மறந்துடாதீங்க, அதை செரிஷ் பண்ணுங்க. அப்போது நீங்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்கள் பெருக்கிக்கிட்டே போவீங்க. அதாவது ஒரு கடையில் ஆளே இருக்காது, ஆனால் நீங்கள் போய் நின்னதுக்கப்புறம் அந்த கடையே கூட்டமாயிடும். உங்கள் கையால் ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்கினா அவங்களுக்கு அன்றைக்கி போனி நல்லபடியாக நடக்கும். நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டோம், நல்லதும் பெருசாக நினைக்க மாட்டோம், ஆனால் நல்லது தானாக நடக்கும். ஏன்னா நம்ம தீங்கு நினைக்க மாட்டோம். உங்களுக்கு உண்டான பிரபஞ்சத்தின் செய்தி இந்த கார்டு ரிவர்சலில் வந்திருக்காங்க. சரி, த மூன் டேக்கிங் டைம் ஃபார் டீப் ரிஃப்ளெக்ஷன் இன் எசென்ஷியல்ஸ். எஸ்,
அப்பேற்பட்ட உங்களுக்கு ஏன் இந்த கன்ஃபியூஷன் பார்த்தீங்களா? குட் லக் உங்க பக்கம் இருக்கு, உங்க பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கு, உங்க பக்கம் எல்லாமே இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இப்போ நடக்கல. உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை நடக்கலன்றதுக்காக வாழ்க்கையை நடத்தாம ஒரே இடத்துல நிக்க முடியாது. நீங்க இந்த நத்தை மாதிரியாவது நகர்ந்து தான் ஆகணும். இந்த சைக்கிள்ல வேகமாக போக தேவையில்ல. அட்லீஸ்ட் இந்த நத்தை மாதிரியாவது நீங்க நகர்ந்து ஆகணும் இல்லையா? வாழ்க்கையை எங்கேயும் நகர்த்தாமல் நீங்க நின்றுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு விஷன் போர்டு, நீங்க என்னவாக ஆக நினைக்கிறீங்களோ இந்த மனக்குழப்பத்தை தூக்கி போடுங்க. மூன் வரும் போகும், வந்து கொண்டு தான் இருக்கும். மனசுல இருக்கிற குழப்பம் வந்துட்டு தான் இருக்கும். வாழ்க்கை ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன்ல, வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி. டேக் யுவர் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ஒரே இடத்துல நின்றுடாதீங்க. அன்றாட வேலைகளை செய்யுங்க. உங்களுக்கு வந்து நம்பர் 10 அப்படின்ன கூடிய கார்டு வந்திருக்கு. ஓகேங்களா? குட் லக் சாம். உங்களுக்கு வந்து லக்கு வரப்போகுது. வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறேன், நான் நல்லவன், கெட்டவெல்லாம் ஜெயிக்கிறான், நான் நல்லவன், நான் எந்த ஜெயிப்பும் இல்லை, ஆனாலும் நான் யாரை பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது மேம்னு சொல்றீங்கன்னா, நீங்க அனைவரும் பொறாமைப்படக்கூடிய அளவுல உங்களை ஒரு உயரத்துல எடுத்துட்டு போய் வைக்க போறாங்க இந்த பிரபஞ்சம். அந்த நம்பிக்கையோட முன்னேறி செல்லுங்க. நத்தை மாதிரியாவது நகருங்க. எந்த நகர்ச்சியும் இல்லாத நீங்க அட்லீஸ்ட் நத்தை எப்படி, அதுக்கு தெரியும் நம்ம வந்து அவன் சைக்கிள்ல போறான், நான் இப்போ வந்து இவன் சைக்கிள்ல போறான், எவ்வளவு வேகத்துல போவான், நான் நத்தை. ஆனா அதுக்குன்னு நம்ம போக முடியாது. நத்தை நின்றுதா? டெய்லி நத்தை நகர்ந்துட்டு தானே இருக்கு. ஆனா அந்த சைக்கிள்ல போறவன் கூட அவன் டெஸ்டினேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஷார்ட் டெஸ்டினேஷன் நின்றுவான். ஆனா அந்த நத்தை அதோட டெஸ்டினேஷன் எவ்வளவு லாங்கா இருந்தாலும் அது வரையும் சென்று அதோட இலக்கை அடைந்து விட்டு தான் அது நிற்கும். நிறைய பேர் என்னை தமிழ்ல பேசுங்கன்னு சொல்லி நான் நல்லா தூய தமிழ்லயே பேச ஆரம்பிச்சேன். என்னால தமிழ் வந்து நார்மல் தமிழ்லயும் பெருசா வர மாட்டேங்குது. நார்மல் தமிழ் பேசினா அது சரியாகவும் இருக்க மாட்டேங்குது. ஸோ குட் லக் வரப்போகுது உங்களுக்கு. வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து லக்கி கொடுக்க போகுது. நீங்க அனைவருக்கும் லக்கி சாமா இருந்த உங்களுக்கு, அனைவருக்கும் நான் லக்கி சாமா, நான் என் வாழ்க்கையில லக் இல்லைன்னு நினைச்ச உங்களுக்கு பைல் நம்பர் 1 லக் வரப்போகுது. கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஆம் லக்கி அப்படின்னு டைப் பண்ணுங்க. பைல் நம்பர் 2க்கு உண்டான ரீடிங் போயிடலாம். அழகான ஒரு பிரபஞ்ச செய்தி. பைல் நம்பர் 2 நீங்க சூஸ் பண்ண கார்டு, உங்க கார்டுக்கு வந்த இது ஆன்சர் என்னன்னா 7 of Wands. இங்க பாத்தீங்களா, எல்லாரும் கையை சுட்டி காட்டுறாங்க. எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நான் ஆயிட்டேன். எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நாம வந்து ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கூனி குறுகிறீங்களா? ஹோல்ட் அதர் விச்சஸ் அக்கௌண்டபிள். விச்சஸ் ஷுட் ஹோல்ட் அதர் விச்சஸ் அக்கௌண்டபிள். அதாவது உங்க கூடவே இருக்க வேண்டியவங்க, உங்க கூடயே இருந்த கூட்டாளிங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நொந்து போன நேரத்துல தான் கை கொடுத்து தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நொந்து போனவனை இன்னும் நொந்து போக வைக்கிறாங்க. சரி, அப்படி நொந்து போக வைக்கக்கூடிய இந்த டிவைன் ஃபெமினைன் மாஸ்குலினை பிரபஞ்சம் சும்மா விட்டுறோன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் உங்களை பார்த்து கையை காமிச்சு பேசி உங்களை மட்டம் தட்டினா நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த 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 பிரபஞ்சம் வந்து உங்களை அப்படியே அந்த நிலைமையிலேயே விட்டுரும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக அவங்க செய்தி கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா? பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ண டிவைன் ஃபெமினைன் டிவைன் மாஸ்குலினுக்காக பிரபஞ்சத்தின் பதில் என்னவாக இருக்கு பார்ப்போமா? சரி, அதே 2 பைலையும் சூஸ் பண்ணாதீங்க மக்களே. 2 பைலையும் சூஸ் பண்ணாதீங்க. சரி, பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க. என்ன கொடுக்குறாங்க? பேஜ் ஆஃப் கப்ஸ், லெட் யுவர் செல்ஃப் பி கண்டினியூலி சர்ப்ரைஸ் பை திஸ் திங் கால்டு லைஃப். அதாவது வாழ்க்கையில இத்தனை பேர் உங்களை வந்து கேள்வி கேட்டாலும் வாழ்க்கையில வந்து என்ன பண்ணணுமா, நீங்க உங்களை நீங்களே சர்ப்ரைஸ் பண்ணிக்கணுமா. என் பிறந்த நாளுக்கு யாரும் விஷ் பண்ணல, என் பிறந்த நாளை மறந்துட்டாங்க, யாரும் என்னை கண்டுக்கல, யாரும் என்னை கேள்வி கேட்கல, யாரும் என்னை மதிக்கல, யாரும் உங்களை மதிக்க தேவையில்ல, யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க தேவையில்ல, யாரும் உங்களைய வந்து சப்போர்ட் பண்ண தேவையில்ல, யாரும் உங்களுக்காக இருக்க தேவையில்ல. எல்லாரும் கேள்வி கேட்கட்டும். எல்லாரும் உங்களுக்கு எதிராக நிற்கும். இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் உலகத்தை தாண்டிலும் அண்டம் பிரபஞ்சம் உங்களுக்கு
ஆதரவாக இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ இந்த உலகமே அப்படின்னும் போது பிரபஞ்சத்தில் இந்த உலகம் என்னது, ஒரு சிறிய கடுகு. அப்போ இந்த 7 பேர் உங்களை கேள்வி கை நீட்டி கேட்குற அந்த 7 பேர் எம்மாத்திரம் தூசி, இந்த பிரபஞ்சத்துக்கு தூசி. இப்போ ஏற்பட்ட ஒரு குட் சோலுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை அனுபவிக்கும் போது நான் இருக்கேன்னு சொல்லலைன்னா அப்பேற்பட்ட பிரபஞ்சம் என்ன பிரபஞ்சம் அப்படின்னு அவங்களே உங்களுக்காக செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. இப்பொழுது இந்த 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 சூழ்நிலையை நீங்கள் வந்து அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க, பேஷன்ஸாக இருங்க. அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்லையும் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் தேவையோ, இவங்க உங்களை நோக்கி கத்துறாங்க, உங்களை நோக்கி கேள்வி கேட்குறாங்கன்றதுக்காக அவங்கள மாதிரியே நீங்களும் கத்தணும், அவங்கள மாதிரியே நீங்களும் ஆகணும்னு அவசியம் கிடையாது. யூ ஆர் யூனிக், ஐ எம் யூனிக் அப்படின்னு பைல் நம்பர் 2 கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. 2 of Wands. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையும் வாழ்க்கை கேவலமாக போய்கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் வந்து கேயாட்டிக் சுச்சுவேஷன், வாழ்க்கையில் வந்து அதாவது சொந்தங்களே ஆப்போசிட் ஆகிட்டு எல்லாரும் உங்களுக்கு எதிராக நிற்கும் போதும் நான் இருக்கேன் எனக்காக அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு பிரபஞ்சம் இருக்கு உங்களுக்காக, பிரபஞ்சம் வந்தே சொல்கிறாங்க. அப்போது பிரபஞ்சம் உங்களுக்காக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்காக நிற்கணும், நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணணும், நீங்கள் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் தான் வாழ்க்கையில் அமைதியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். அமைதியாக இருந்தால் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா மன கஷ்டமும் இருக்குது, ஒரு முக்கியமான முடிவும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, முதல்ல பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் உங்களை முடிவெடுக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்க போகிற முடிவு தான் உங்களோட ஃப்யூச்சரை தீர்மானிக்கும் மிகப்பெரிய கைடன்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன். ஆனால் இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக இல்லை. பைல் நம்பர் 2, சாதகமாக உங்களுக்கு சுச்சுவேஷன் தான் இல்லையே தவிர, இந்த மனிதர்கள் தான் இல்லையே தவிர, இந்த உலகம் தான் இல்லையே தவிர, அந்த அண்டம் பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அமைதி, செல்ஃப் லவ், கான்ஷியஸ் டெசிஷன் மேக்கிங். இதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. டைப் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அருமையான 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 கைடன்ஸ். டிவைன் ஃபெமினைனுக்கும் டிவைன் மாஸ்குலினுக்கும் கைடன்ஸ் கொடுக்கணும்னா சும்மாவா? அதுவும் இந்த காசி விஷ் டேரோட் கார்டு மூலமாக இல்லைங்களா? சரி, இன்னும் ஒரு அழகான ஒரு ரீடிங்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட ரீடிங் உங்கள் கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.